இன்னைக்கு இந்த கேஜிஎஃப் அதே போல் ஒரு சுதந்திரம் வேணும், கேஜிஎஃப்க்கு சேவ் பண்ணணும், காப்பாற்றணும்னு சொன்னால் உங்கள் கூட நாங்கள் எல்லாம் இருப்போம். இந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன்ஸு, ஜெயின்ஸு எல்லாம் சேர்ந்து இந்த ஊருக்கு காப்பாற்றுவதற்காக முயற்சி பண்ணுறதுனால உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு மறுபடியும் எங்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு எப்பொழுது இருக்கும். சிக்னேச்சர்ஸ் கேம்பெயினில் கூட ஷஹபாஸ் கொண்டாந்து சொன்னார் எனக்கு. அதே போல் எங்கள் தலைவருக்கும் பிரசிடென்ட், மசீதி பிரசிடென்ட்டு இந்த ஊருக்கே வந்துட்டு அவர் பிரசிடென்ட்டாக இருக்கிறது முக்தார் அகமது சாஹிப்புக்கும் நாங்கள் தெரிவித்தோம். அதே போல் நீங்கள் வந்தீங்க, அவர் சார்பையும் மசீத் சார்பையும் எல்லா முஸ்லீம் சகோதர சார்பையும் நாங்கள் நன்றி தெரிவிக்கிறேன். நன்றி. जय हिंद, जय कर्नाटका। शुक्रिया अदा कर रही और ये लोगों का भी शुक्रिया अदा कर रही। हमारा तावन हमारा तुम्हारा साथ कभी रहेगा। सर केजीएफ का डेवलपमेंट डॉक्टर सुभान இதனுடைய ஒரே மெயின் இன்டென்ஷன் என்னன்னா, நம்ம ஊர்ல எது எது இருந்துச்சோ அதை நாம மீண்டும் பெறறதுக்கு, ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு, இருக்கிறத விடாத இருக்கிறதுக்கு நாம கட்சி மதம் எல்லாத்தையும் மறந்து தூரம் வச்சுட்டு ஊரை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு சேவ் கேஜிஎஃப்ன்ற ஒரே இதுக்கு பண்ணோம். இந்த இழந்ததை மீட்போம் என்கின்ற ஒரே நோக்கம்தான். இதுல முக்கியமா நாம மைனிங் வீடுங்களை அவங்களுக்கே சொந்தம் கொடுக்கணும். ஏன்னா வீடு இருந்தால் தான் இந்த சிட்டி இருக்கும், அவங்க இருந்தால் தான் பாப்புலேஷன் இருக்கும், மார்க்கெட் இருக்கும், ஜனங்க வாழ முடியும். நெக்ஸ்ட் நம்மளுக்கு பெமல், அங்கே இருக்கிறவங்களுக்கு நம்ம ஊருக்காருக்கு வேலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல், பிஜிஎம்எல் ஹாஸ்பிட்டல் இருக்குது. அது ஒரு பெரிய காலேஜாகவும் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலாகவும் பண்ணணும்னு சொல்லிட்டு, அதே மாதிரி கேஜிஎஃப் ஜெனரல் ஹாஸ்பிட்டலு, எம்ஜி மார்க்கெட்டு ஒரு மிகப்பெரிய அளவில் அதை மாடிஃபை பண்ணணும். டெய்லி டிராவலர்ஸுங்களுக்கு இன்னைக்கு சரியான ரயில் வசதிகள்லாம் பண்ணணும். ஜிம்கானா கிரவுண்டை நம்ம ரீஓப்பன் பண்ணி யங்ஸ்டருக்கு பண்ணணும்னு சொன்னால் அதை ப்ராசஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு 12 டிமாண்டை வச்சு சேவ் கேஜிஎஃப் எல்லாருக்கிட்டையும் 1 lakh சிக்னேச்சரை நாங்கள் வாங்கின்னு இருக்கிறோம். அந்த சிக்னேச்சரை வாங்குற வேலையாக நேற்று நாங்கள் டெல்லி டிராவலர்ஸ் கிட்ட ட்ரெயினில் கேம்பெயின் பண்ணி சிக்னேச்சர் பண்ணோம். இன்னைக்கு நாங்கள் இந்த ஊரில் போராட்டம் வந்தாலும், ஊர் விஷயம் வந்தாலும், ஊரை காப்பாற்றணும்னு வந்தாலும், அது மைன்ஸ் விஷயமா இருந்தாலும் சரி, எந்த விஷயமா இருந்தாலும் சரி, எந்த ஐடென்டிஃபிகேஷனும் ஊருக்காக முன்ன நிற்கிறது இஸ்லாமியர்கள் அப்படின்றதுல எந்த விதமான இதுதான் ஹிஸ்ட்ரி. அந்த ஹிஸ்டரியின் அடிப்படையில் இன்னைக்கு நாங்கள் இந்த மசீதி, ஜிம்மா மசீதி இந்த ஊரில் பெரிய இது, அந்த நம்ம தலைவர்களெல்லாம் பார்த்து வாங்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்தோம். அவங்க நல்ல மனசோடு இந்த ஊர் நல்லா இருக்கணுன்றதுக்காக எங்களை ஆதரிச்சு இன்னைக்கு சிக்னேச்சர் கூட அவங்க போட்டாங்க. இன்னைக்கு இதுல இருக்கக்கூடிய எல்லா இஸ்லாமிய இருக்கிறவங்களும் இந்த சிக்னேச்சர் கேம்பெயினுக்கு பண்ணணும். நம்ம சாபஸ் குரோஷி, நம்ம சேவ் கேஜிஎஃப் கமிட்டியினுடைய யங்ஸ்டர், அவங்க தலைவர்கள் எல்லாம் பார்த்து பேசி இந்த முயற்சியை பண்ணியிருக்கிறாரு. இந்த ஆதரவு கொடுத்தமைக்கு இந்த விஷயத்துல நம்மளுக்கு கேஜிஎஃப் எம்எல்ஏவை நாம பார்த்து பேசணும். கேஜிஎஃப் எம்எல்ஏக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண பிறகு இது சென்ட்ரல் கவர்மெண்ட் இஷ்யூ இருக்கிறதுனால ஸ்டேட் கவர்மெண்ட்டை கூட நான் இன்வால்வ் பண்ணி இந்த பிரச்சனையை நான் சேவ் கேஜிஎஃப் கமிட்டியோட நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எம்எல்ஏ அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க. எம்பி எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கின்னு சேவ் கேஜிஎஃப் ஃபர்ஸ்ட் டிமாண்டு அந்த ஜிம்கனாவை நான் ரெடி பண்றேன்னு சொல்லிட்டு அவரே லாஸ்ட் வீக் கூட போனாரு. ஸோ நான் பொலிட்டிக்கல், நான் ரிலீஜியஸ், ஊரை காப்பாற்றணுன்ற ஒரே இன்டென்ஷன். எதை விட்டுட்டோமோ அதை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும், இருக்கிறத விடுறத காப்பாற்றிக்கணுன்ற இன்டென்ஷனு. இதுக்கு நம்மளுக்கு ஆதரவு கொடுத்ததுக்காக நம்ம தலைவருங்க 2 பேருக்கும், இந்த மசீதியினுடைய எல்லாருக்கும் நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். உங்க சிக்னேச்சர் பிரச்சனையை சால்வ் பண்ற சிக்னேச்சர். கேஜிஎஃப் டெவலப் பண்ணோம், எம்சி மார்க்கெட் டெவலப் பண்ணோம், ஏரியா ராமேஸ்வரன் பேட் மார்க்கெட் நேம் எழுது. सब केजीएफ में हम डिमांड नोटिस दे रहा हूँ, आपका मदद चाहिए। KGF 1 lakh signature campaign பண்ணுறோம். நம்பரு
Save KGF United Front. மதிப்புக்குரிய சேவ் கேஜிஎஃப் யுனைட் ஃப்ரண்ட் கேஜிஎஃப் இஸ்லாமிய சகோதரர் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏன் சொன்னால் நாங்கள் இஸ்லாமிய சகோதரர்கள் யார் இருந்தாலும் மௌலானாங்கள் இருக்கணும், சுதந்திர நாட்டுக்கு சுதந்திரம் இருந்தாலும் அவங்களுக்கு அளவுக்கு மீறி அதில் ஒரு பார்ட் இருந்தது. இன்னைக்கு இந்த கேஜிஎஃப் அதே போல் ஒரு சுதந்திரம் வேணும், கேஜிஎஃப்க்கு சேவ் பண்ணணும், காப்பாற்றணும்னு சொன்னால் உங்கள் கூட நாங்கள் எல்லாம் இருப்போம். அதே போன்று ஒரு காலத்தில் இந்த ஊர் வந்துட்டு ஒரு மினி இங்கிலாந்து போல கூப்பிட்டு பேர் வச்சிருந்தாங்க. அந்த பழைய சார்மிங் மறுபடியும் வரணும்னு சொன்னால் எல்லாரும் ஒரு கையில் தட்டினா நம்ம சத்தம் வராது. அங்கே எல்லாம் சேர்ந்து தட்டினா தான் அது, ரெண்டு கையில் தட்டினா தான் சத்தம் வரும். அது அன்னைக்கு மைண்ட்ஸ் பிரச்சனைக்காக ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணது காமன் காசுக்கெல்லாம் இஸ்லாமங்கிட்ட பெரிய ரோல். இன்னைக்கு அதெல்லாம் இப்போ வீடுங்க சொந்தம் பண்ணோம். அதை கமலில் நம்ம பசங்க வேலை செஞ்சுக்கிறாங்க. அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் எம்பி மார்க்கெட் நல்ல மார்க்கெட்டாக டெவலப் பண்ணோம், ஹாஸ்பிட்டல் பண்ணோம். இது வந்து ஒரு எம்எல்ஏ எதிர்த்தோ இன்னொருத்தர் எதிர்த்தோ ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி கட்டுறதுக்காக இல்லை. ஸோ இதில் எல்லா கட்சியும் இருக்கிறாங்க. பட் கொடியெல்லாம் தூரம் போட்டு ஒரே ஆல் ஆர் ஒன் நம்ம கேஜிஎஃப் சேவ் காமன் காசுக்கிறாங்க. காமன் காசுக்காக இன்னைக்கு பண்ணுகிறாங்க. இதில் 12 டிமாண்ட்ஸ் வச்சுருக்காங்க. உங்களுடைய ஆதரவு முக்கியமாக தேவை. ஏன்னா எல்லாரும் இதில் நான் ரிலீஜியஸ் கிறிஸ்டியானிட்டி கிட்ட கேட்குறோம், முஸ்லிம்ஸ் கிட்ட கேட்குறோம். முக்கியமாக உங்களுடைய ஆதரவை நான் கேட்குறோம். ஸோ இந்த சிக்னேச்சர் வந்து எல்லாருக்கிட்டையும் வாங்குகிறோம். இதில் வந்து 1 lakh சிக்னேச்சர் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்புறம் आओ मौलाना हाँ यहाँ पे आओ वाला भाई भाई थोड़ा उधर से